ஆண்டோடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதன் 9ஆம் வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அழகாக நிருபத்திலே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவர் எழுதியிருக்கிற காரியம் என்னவென்றால், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரிடத்துல நாம் அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி பாட அனுபவித்து அவர் ஜீவனை தந்து, அவர் கல்வாரி சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மை விலக்கிறேன் கொடுத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வாங்கி அவருடைய சரீரமாகிய சபையில கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மை நிரப்பி வேத வசன சத்தியத்தை நமக்கு போதித்து நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு நேராக அவர் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் மத்திய ஆகாசத்திலே அதி சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் மத்திய ஆகாசத்தில் வரும் பொழுது நீங்களும் நானும் முதல் பலன்களாக மீட்டுக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு விருந்து புசித்து அவரோட ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாக்கியத்தை நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி தந்தார். இந்த நல்ல பாக்கியத்தை அவர் மூலம்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகையால் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கூட்டி சேர்க்கிறதற்காக பரிசுத்தவான்களோடும் தேவ எக்காலத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாசத்துல வரப்போகிறார். அந்த நாளிலே நாம் அவரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து அவரோடு விருந்து புசித்து அவரோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டுமானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்துல நாம் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்துல கூறுகிற அன்பில மாய்மாலம் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. மாயமற்ற அன்புள்ளவர்களாக ஆண்டவரிடத்துல அன்பு கூர்ந்து இடைவிடாமல் அவரை சேவிக்கிறவர்களாக அவருடைய நீதியை சரியா நிறைவேற்றி அவருடைய சுத்தம் செய்து நாம் கற்புள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக மகிமை உள்ள மணவாட்டி சபையாக அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிறது ஒரு நல்ல உன்னத அனுபவமாய் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே அன்பு கூறுகிறதுனால நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உலகத்துல வாழுகிற மனுஷர்களிடத்துல மனுஷிகளிடத்துல அன்பு கூறுகிறதுனால நமக்கு அவர்கள் திருப்பி நாம் கூறுகிறது போல நம்மிடத்துல அன்பு கூறுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. சில நேரத்துல நாம் அவர்களிடத்துல உண்மையாய் அன்பு கூர்ந்தாலும் நாம் அவர்களிடத்துல கூறுகிற அன்பை புரிந்து கொள்ளாதபடி நம்மை பகைக்கிறவர்களாக மாறி போவார்கள். நமக்கு விரோதமான தீமையான காரியங்களை செய்கிறவர்களாக செயல்படுவார்கள். ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரிடத்துல நாம் அன்பு கூறும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல அழியாத அன்புடனே அன்பு கூறும் பொழுது அவர் நம்மிடத்துல அளவில்லாத அன்பு கூர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக நமக்கு கிருபைகளை அளவில்லாமல் தந்து வரங்களினாலே நம்மை அலங்கரித்து மகிமை உள்ள மணவாட்டி சபை மக்களாக அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ள படுகிற காலம் வருகிறது வரையிலும் நம்மை ஒரு குறைவும் இல்லாமல் போஷித்து பராமரித்து காப்பாற்றி நடத்துவார். நமக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களை நன்மையை தருவார். முடிவிலே நித்திய ஜீவனை தந்து அவருடைய ராஜ்யத்திலும் வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆகையால் நாம் இந்த உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் அன்பு கூறுகிறதை விட்டு
விட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஆண்டவருடைய சுத்தம் செய்கிற தேவ பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனுடைய சித்தத்தை தேவ பிள்ளைகளோடு இணைந்து பரிபூர்ணமாக செய்து நிறைவேற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் தேவனை சுத்த இருதயத்தோடு தொழுது கொள்ளுகிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய சுத்தம் செய்வோமானால் நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் நமக்கு நல்ல பலனை தருவார். நாம் மிகுந்த பலனை பெற்று அனுபவிப்போம் என்கிறது நிச்சயம். அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பு அழியாத அன்பாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. நாம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மையானால் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற நேரத்தில் வீட்டில் இருக்க முடியாது. ஆண்டவரை சேவிக்கிற நேரத்தில் நாம் நம்முடைய வேலைகளை செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் உண்மையா அன்பு கூறுவோமானால் அவர் நேசித்து உண்டாக்கின இந்த ஜனங்களுடைய அழிவை நாம் பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க மாட்டோம். இந்த ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சபையில வந்து முழங்கால் படியிட்டு திறப்பில் நின்று ஆண்டு தினமும் ஜெபிக்கிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. இந்த அனுபவம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஆகையால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் முதலாவது அன்பு கூறுங்க. உண்மையாய் அன்பு கூறுங்க. மாயமற்ற அன்புள்ளவர்களாக இருந்து அன்பு கூறுங்க. அதோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய ஊழியக்கார பிள்ளைகளாக எங்களிடத்தில் அன்பு கூறுங்க. எங்களிடத்துல வந்து நாங்கள் பேசுகிற தேவனுடைய சத்திய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை கை கொண்டு வாழுங்க. எங்களோட இணைந்து அழிந்து கொண்டிருக்கிற மக்களை ஆத்துமாதாயம் செய்கிறதற்கு நீங்க கருவியா செயல்படுங்க. அது மட்டுமல்ல, இந்த சபையில நடைபெறுகிற கூட்டங்களில் ஆராதனையில கலந்து கொண்டு ஆண்டவரை நல்லா பாடுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, நல்லா துதிங்க, ஆண்டவரிடத்துல ஜெபிங்க, ஆண்டவருடைய வேத வசனத்தை தியானித்து அதை அறிக்கை செய்கிறவர்களாக மாறுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்க செய்யும் பொழுது ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறுகிறீர்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறுகிறீர்கள். இதனால தேவனுடைய வீட்டில் உண்டான ஆசீர்வாதங்களின் உச்சிதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறவர்களாக மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆகையால் தான் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது இப்படியாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையான பதார்த்தத்தினாலே பூரிப்பாக்குகிறீர், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அல்லேலூயா. அப்படியான ஆசாரியர்கள் என்றால் ஊழியம் செய்கிறவர்கள். ஊழியம் செய்கிறவர்கள் என்றால் ஆண்டவருடைய சபையில என்னென்ன ஊழியங்கள் இருக்கிறதோ அதை எல்லாம் உற்சாகமா வந்து செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான். அல்லேலூயா. அவர்களை தேவன் ஆசாரியர்கள் என்றும் என்னுடைய ஊழியக்காரர்கள் என்றும் ஆண்டவர் ராஜாக்களாக லேவியராக நம்மை பார்த்து அவருடைய ஊழியத்தை செய்கிறதற்கு நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஊழியத்தை செய்கிற நம்ம யாவரையும் ஆண்டவர் கொழுமையான பதார்த்தத்தினால திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. நாம் ஊழியம் செய்கிறதன் மூலம் ஆத்தும ஆதாயம் செய்யப்படுகிற மக்களுக்கு ஆண்டவர் என் ஜனங்கள் என்று பேர் சுட்டி அழைக்கிறார். அவர்களுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களை நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சபையில வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி பரிசுத்தமா வாழும் பொழுது ஆண்டவர் தருகிற நன்மையினாலே உங்களை திருப்தி ஆக்குவார். அல்லேலூயா. இந்த உலகம் தருகிற நன்மையினாலே நீங்க திருப்தி அடைய முடியாது. இந்த உலகத்தில் இருந்து வருகிற நன்மைகள் எல்லாம் ஒரு நாளில் அழிந்து போகும். அது திருப்தி அற்ற ஒரு நன்மையாக காணப்படுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற நன்மைகள் எல்லாம் நிலைத்திருக்கும். அது ஒருபோது அழிந்து போகாது. அந்த நன்மையை நாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில திருப்தி உண்டாகும். அது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அது நம்மை கொழுக்கு வைக்கிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா.
ஆகையால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்று அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்னும் அந்த வசனத்தின் கீழ் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகள் தீமையை வெறுக்கணுமாம், நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பலர் சொல்லுகிறார்கள். ஆனால் தீமையை வெறுக்கிறதற்கு விருப்பமற்றவர்களாக வாழுகிறார்கள். தீய மனுஷர்களை, தீய மனுஷிகளை வெறுக்கிறதற்கு விருப்பமற்று வாழுகிறார்கள். தீய மக்களை நேசிக்கிறார்கள், கர்த்தருடைய பிள்ளைகளையோ பகைக்கிறவர்களாக மாறுகிறார்கள். இதை யார் செய்கிறது என்று பார்ப்போமானால் கர்த்தருடைய ஜனங்கள் தான் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்கள். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். அல்லேலூயா. நமக்கு நன்மை யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நன்மை. இந்த உலகம் முழுவதும் நமக்கு தீமையாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் வாழ்கிற மனுஷர்கள், மனுஷிகள் நமக்கு தீமை செய்கிறவர்களாக செயல்படுகிறார்கள். உலகத்திலே சுற்றி திரிகிற பிசாசானவனும் நம்மை விழுங்கி நம்மை அழிக்கிறதற்கு, நமக்கு விரோதமான தீமையானவைகளை செய்கிறதற்கே நம்மை சுற்றி வகை தேடி வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப உலகம் முழுவதும் தீமையாய் நிறைந்திருக்கிறது. தீமை செய்கிற பிசாசு உலகம் முழுவதிலும் சுற்றி வருகிறான். இந்த உலகம் முழுவதிலும் தீமை செய்கிற மனுஷர்களும் மனுஷிகளும் பலுகி பெருகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் நடுவில் நாம் இயேசு கிறிஸ்து என்கிற நன்மையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்து தேவனை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நாம் வாழும் பொழுது நாம் தீமையை வெறுக்கிறவர்களாக காணப்படுவோம், நன்மையை பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படுவோம். அந்த நன்மை எல்லா காலத்திலும் நம்மை பின்தொடர்ந்து வரும். அதை நாம் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. நன்மையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமானால் நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களும் தீமையை வெறுத்தே ஆகணும். தீமை செய்கிற பிசாசை வெறுக்கணும். தீமை செய்கிற தீய மனுஷர்களை, தீய மனுஷிகளை வெறுத்து வாழ வேண்டும். அல்லேலூயா. நன்மையை பற்றி கொள்ளுகிறவர்களாக வாழ வேண்டும். அல்லேலூயா. நிச்சயமா ஆண்டவர் நமக்கு நன்மையை தருகிறதற்காக, நாம் பற்றி கொள்ளுகிற நல்ல தேவன் நமக்கு நல்ல பலனை தருகிறதற்காக மத்திய ஆகாசத்தில் வரப்போகிறார். அல்லேலூயா. அவர் வருநாளிலே மிகுந்த நன்மையை பலனா பெறும்படி நன்மையை தருகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிறவர்களாக காணப்படுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. அது நமக்கு மிகுந்த பாக்கியமாய் காணப்படுகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் அதன் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தெளிவாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எழுதியிருக்கிறார். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்காக வருகிறார்? ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்த அளவுக்கு பலனை கொடுக்க வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவர்களுக்கு, அவர்கள் இந்த உலகத்திலே அன்பு கூர்ந்து ஆண்டவரை வெறுத்து வாழ்ந்தபடினால், ஆண்டவரை எவ்வளவாய் வெறுத்தார்களோ பகைத்தார்களோ அதற்கு தக்க பலனை கொடுக்க வருகிறார். அல்லேலூயா. ஆகிய தேவ பிள்ளைகளை நாம் உணர்வடைந்து ஆண்டவரை நாம் நேசிக்கிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக வாழ வேண்டும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப இந்த உலகத்தில் வாழுகிற ஜனங்களில எத்தனையோ கோடி மக்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் வாழுகிறார்கள். இவர்களுக்கு எல்லாம் நல்ல ஆஸ்தி இருக்கிறது, ஐஸ்வர்யம் இருக்கிறது, பேர் புகழ் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஆழ்வலம் இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, ஆளுநர்களும் இருக்கிறார்கள் இவர்கள் பட்சத்தில். ஆனால் இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது.
அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆள்பலம் இல்லாமல் இருக்கலாம், வசதி இல்லாத இருக்கலாம், சில நேரத்தில் பட்டங்கள் பதவிகள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் பட்சத்தில் வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். அவர் நம்முடைய தகப்பனும் நம்முடைய தேவனும் நம்முடைய இரட்சகருமாக இருக்கிறபடினால் நீங்கள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறாமல் வாழுகிறவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் சபிக்கப்பட்டவர்கள். யாரெல்லாம் கர்த்தரிடத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூர்ந்து வாழுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நீங்கள் நானும் அந்த வரிசையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து அனுபவிக்கிறதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய சந்ததிகள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய